ஒரு மனுஷனுக்கு பணம் எதுக்கு தேவைப்படுது? யோசிச்சு பார்த்துருக்கோமா? மூணு தேவைகளுக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் பணங்கிறது தேவைப்படுதுங்க. 1 சாப்பிட்றதுக்கு, 2 ட்ரெஸ் வாங்குறதுக்கு, 3 தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். கரெக்டாக? இதை தாண்டி மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். இது 3 தான் ஒரு மனுஷனோட பேசிக் நீட்ஸ். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டிலெல்லாம் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் கண்டமேனிக்கு திட்டுவாங்க. பக்கத்து வீட்டில், எதிர்த்து வீட்டில், சொந்தக்காரங்க எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் உன் பொண்ணு வேலைக்கு போகலை? உன் பையன் வேலைக்கு போகலை? படித்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பேச்சிலெல்லாம் கேட்கும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, இந்த பேச்சு வாங்குகிற அளவுக்கு தம் பிள்ளைகளை அவங்க தான் வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண மறந்துடுவாங்க. பேரண்ட்ஸை ஏன் குத்தம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது மனுஷனுக்கு தேவையான இந்த 3 நீட்ஸையும் அவங்க அவங்களுடைய பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஈஸியாக கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக எனக்கு இந்த நீட்ஸ், பேசிக் நீட்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா நான் ஏன் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? நான் உட்காந்த இடத்துலையே எனக்கு சாப்பாடு கிடைக்குது. டைமுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்றது கிடச்சிருது. போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு அம்மா அப்பா வாங்கி கொடுத்துட்றாங்க. இருக்கிறதுக்கு வீடு அம்மா அப்பா வாடகை கட்டிடுறாங்க, இல்லை சொந்தமாக வாங்கி வச்சாங்களோ அப்படி கொடுத்துட்றாங்க. அப்போது நான் எதுக்கு சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும்? எனக்கு எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சே. கரெக்டு தானே? இப்படி தானே ஒரு ஆணோ பெண்ணோ நினைப்பாங்க. அதனால தானே, அந்த எண்ணங்கள்னால மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. இதில் ஒரு மைட் பி 90% வேலை இல்லாமல் இருக்கலாம். கரெக்டுங்களா? அதாவது வேலை கிடைக்காமல் இருக்கலாம். அவங்க முயற்சி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேலை இல்லை, அந்த மாதிரி இருக்கலாம். பட் ரிமைனிங் 10 கேசஸ் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் முழுக்க பெற்றோர்கள் தாங்க. அவங்களுடைய தேவையை அவங்களே பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு சம்பாதிக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே இப்போ பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி தராங்கன்னா அந்த பெண் பிள்ளை போய் அந்த ஆண்மகன்கிட்ட கையேந்தி தான் நிற்கணும். 10 ரூபானாலும் கையேந்தணும். அவன் கொடுப்பானா இல்லையான்னு தெரியாது. இதே ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மகன் வேலை இல்லை அப்படின்னா பொண்டாட்டியோட நிலைமை கஷ்டம்தான், சொல்ல முடியாது. ஸோ பெற்றோர்கள் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இனியாவது உங்களுடைய